ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். இந்த ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் டிப்ஸ் எதுனா ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ இன்றைக்கி என்ன வெயிட் லாஸ் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அதை தயவு செஞ்சு நைட்டு டின்னர் ரொம்ப 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 முக்கியம் உங்களோட வெயிட் லாஸில். ஸோ டின்னர் ஒரு 7:30க்குள்ளே முடிச்சிருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் 7:30க்குள்ளே உங்களோட டின்னரை முடிச்சிடணும். அது ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க இன்னையோட டிப்பு. அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 7:30க்குள்ளே முடிச்சிருங்க. அதே நேரம் அதில் எல்லாமே இருக்கணும். எல்லாமேன்றது என்னென்னா 3 விஷயங்க. கார்ப்ஸ், அதுக்கப்புறம் ஃபைபர், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். இது 3ம் எல்லா மீல்லையும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நைட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், டயட்டில் இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்காது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க. ஒரு மூங் டால் தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு 3/4 கப்பு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், மூங் டால். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு ரெட் கலர் அவல். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு இட்லி அரிசி. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபெர்மெண்ட் பண்ணணும், புளிக்க வைக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. இதை நீங்கள் அரைச்சி அப்படியே ஊற்றலாம். இப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நான் இது டின்னருக்கு தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இது நான் ஒரு 10 பல்லு போல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் பெப்பர் பொடிக்கு பதிலாக நான் பெப்பரே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும்னா நீங்கள் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம், இதெல்லாம் சேர்த்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஒரு தோசை மாவு பேட்டருக்கு அரைச்சிக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு இந்த பேட்டர் ரெடி. ஸோ இப்போது நல்லா கல் சூடானதும் தோசை ஊற்றிட்டு மேலே ஆனியன் போட்டுக்கலாம். நான் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2 தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட எதுனா சட்னி சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உடைச்ச கடலை சட்னி தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.